அடுத்த செய்தியாக யூடியூபர் சவுக்கு சங்கர் சில தினங்களுக்கு முன்பு கைது செய்யப்பட்டிருந்தார். இப்போ அவருக்கு பிணை வழங்கியிருக்கு நீதிமன்றம். கூடவே தமிழக அரசை பார்த்து கேள்வி கேட்டிருக்கு, ஏன் இந்த ஒரு ஆளை போட்டு டார்கெட் பண்ணி ஏன் இவ்வளோ டார்ச்சர் பண்றீங்க அப்படிங்கக்கூடிய கேள்வியையும் எழுப்பியிருப்பதாக செய்திகள் வந்திருக்குன்னு செய்தி கொடுக்குறீங்க. சவுக்கு சங்கருக்கு ஜாமீன் கிடைத்திருக்கிறது. அதுவும் என்னன்னா 17 வழக்குகள், எல்லா வழக்குகளையும் சேர்த்து திருச்சியில, சென்னையில. இப்போ அவரை அரெஸ்ட் பண்ணதே சைதாப்பேட்டை மற்றும் ஆதம்பாக்கம் காவல் நிலையத்தில் பதிவு பண்ண வழக்கு தான். யார் யார் கேஸெல்லாம் அவங்க எப்படியெல்லாம் கேஸெல்லாம் புட்டப் பண்ணாங்கங்கிறதே ஆச்சரியமாக இருக்கும். முதல் நாள் ஒரு ஜிபேயில் ஒரு அமௌண்ட் அவங்க அந்த சவுக்கு மீடியாவில் இருக்கக்கூடிய ஒரு பையனுக்கு அனுப்பிச்சிட்டு, உனக்கு பாரு பையன் நீ கமிஷன் வாங்கியிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஈவினிங்கே எஃப்ஐஆர் போட்டு, நீங்க அவ்வளவு வேகமாலாம் போலீஸ் செயல்பட்டலாம் உங்களால பார்க்கவே முடியாது. அரசு இயந்திரம் இவ்வளவு வேகமா சுறுசுறுப்பா செயல்படும் போது அதையும் குறைதான் சொல்றீங்க நீங்க. அதான் எஃப்ஐஆர் போட்டுட்டு அடுத்த நாளே நான் உனக்கு நோட்டீஸ் விடுவேன், நீ நோட்டீஸ் அலட்சியமா இருக்கிற, வாங்கவே மாட்டேங்கிற, இதுக்கு முன்னால பல நோட்டீஸை நாங்கள் சர்வ் பண்ணிருக்கோம், வரமாட்டேன்னு சொல்லிட்டு தீயணைப்பு துறையெல்லாம் அழைச்சிட்டு கதவெல்லாம் பேத்து எடுத்து, அதுக்கப்புறம் வீடு முழுக்க சர்ச், இடியெல்லாம் ரைடு நடக்கும்ல பார்த்தீங்கன்னா, அவர் ஏதோ 500 தாள் ஒரு 10-15 தாள் இருந்தார். அந்த பைசாலாம் லட்சக்கணக்காக அங்கே பணமாக வச்சிருக்கிறது மாதிரி. அது என்ன மினிஸ்ட்ரி வீடா பாருங்க. இடி ரைடு, செந்தில் பாலாஜி வீட்டுக்கு போனால் அந்த அதிகாரிகளுடைய கார் உடைக்கப்படும், பென்ட்ரைவ் பிடுங்கிட்டு போகப்படும், லேப்டாப் தூக்கிட்டு போவானுங்க, இதெல்லாம் நடக்கும். அப்புறம் அவங்க காரை வழிமறிச்சு பெரிய அளவு போராட்டம், அதிகாரி அச்சுறுத்தப்படுவார். ஆனா இங்க அது அப்படியே உள்டாவா. இங்க ஒரு யூடியூபரை அரெஸ்ட் பண்றப்ப வீட்டுல தான் போய் அரெஸ்ட் பண்றாங்க, தப்பிச்சும் இங்கேயும் போல. சரி, இதுக்கு முன்னால என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, நம்ம சவுக்கு சங்கருக்கு ஒரு அறத்தின்படி நிற்கிறார், அதற்காக நம்ம அவர்கிட்ட பேச. ஆனா ஒரு ஜனநாயக நாட்டில் ஒருத்தவங்க ஒரு கருத்து சொல்றான், அது தவறாகவே இருக்கட்டும். ஏன்னா அவருக்கு இப்பதான் புரிஞ்சிருக்குன்னு இருக்கேன். ஜெயிலில் சில பேர் ஜெயிலுக்கு போனதுக்கு பிறகு சில ஞானோதயம் விடலாம். போயிட்டு நம்ம யாரார என்னென்னமோலாம் பேசியிருக்கோம். ஃபஸ்ட்டு ஆட்டுக்குட்டி அண்ணாமலைங்கிற ஒரு சொற்றொடரை பெரிய பிரபலப்படுத்தியதே யாருன்னா சவுக்கு சங்கர் தான். அதெல்லாம் நீங்கள் இதை பேசுகிறப்ப ஏன் இதை பேசுறீங்கன்னு சில பேர் கூட என்ன கேட்கலாம். நம்ம அதெல்லாம் அவ்வளவு நமக்கு விசாலமான எண்ணம்லாம் கிடையாது, நியாயத்தை பேசுவோம். அவருக்கு இன்னும் சொல்லப்போனால் அவருடைய நண்பர்கள் ஒரு சில பேர், அவருக்காகவே பேசுகிறவங்க ஒரு சில பேர் பேசலாம், அதற்கு பிறகு நம்ம தான் பேசுகிறோம். அவருடைய கருத்துக்களில் அந்த சில விஷயங்களில் நியாயமே இல்லைன்னா கூட அவருக்கு ஆதரவாக, அதாவது ஜனநாயகத்தின்படி நின்று அவருக்கு நமக்கு ஆதரவாக பேசுகிறோம். மோடி அவங்க அம்மாவோட இருந்து இதெல்லாம் ஃபோட்டோஷாப்பு, டேய் தண்ணி வெயிடா, இதெல்லாம் அவர் பயன்படுத்திய வார்த்தைகள். கடைசியில அவருடைய அம்மாவுக்கு என்ன நடந்ததுங்கிற இது கர்மா பூமராங்க ஆயிடுச்சு அப்படின்லாம், அதுக்காக இவங்க கஷ்டப்பட்டாங்கன்னா அவங்களும் கஷ்டப்படணுங்கிற அந்த எண்ணம் நமக்கு இல்லை. ஆனா அப்படி ஒண்ணு நடந்தது. ஆளுங்கட்சிக்கு கூட்டணியில இருந்தவன் உன் வீட்டுல இப்படிலாம் செஞ்சான், மலத்தை சாக்கடையெல்லாம். அப்பொழுது அந்த தாய்க்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும், உன்னை பெற்றெடுத்த தாய்க்கு. ஆனா நீ பிரதமருடைய தாயை என்ன பேசுன, இப்ப இதெல்லாம் அவருக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் இப்போ திகாக்காரர்கள் இந்த திருப்பரங்குன்றம் விஷயத்தை வைத்து ஜிஆர் சுவாமிநாதன் அவர்களை எப்படியெல்லாம் திட்டுறாங்கன்னு நமக்கு தெரியும். இதற்கு முன்னால சவுக்கு சங்கரும் இதே பாணியில ஜிஆர் சுவாமிநாதன் திட்டியவர் தான். அதற்காக அவர் டெஃபமேஷன், தன்னை பத்தி இவ்வளவு, அதாவது ஒரு தீர்ப்பு கொடுக்குறேன், அந்த நீதிபதி வழங்கிய தீர்ப்பு குறித்து நீங்க என்ன வேணா விமர்சிக்கலாம், அவருக்கு இன்டென்ஷன் இருக்குங்கிறதெல்லாம் நீங்க பேசுனீங்கன்னா, அவர் தொடர்ச்சியாக 1-2 கேஸை பார்த்ததுக்கு பிறகு, ஏதோ ஒரு கேஸ்ல அப்படி பண்ணல, 2-3 விஷயங்களை பார்த்தோன்னே அந்த இன்டென்ஷனை இருந்தாலும் சொல்லும் பொழுது அவரே கேஸ் தண்டனை வாங்கி கொடுத்தார். ஆனா தமிழக அரசு செய்த ஒரு சில ஊழல்கள் இது குறித்தெல்லாம் அவர் யூடியூப்ல பேசும் பொழுது குண்டாஸ் போடுது. இந்த குண்டாஸ் தவறுன்னு யாரு சவுக்கு சங்கர் ஆரம்பத்துல கைதுக்கு காரணமாக இருந்த அதே ஜிஆர் சுவாமிநாதன் குண்டாஸ்ல இருந்து இவர் போடுறது தப்பு அப்படின்னு அவர் என்னன்னா, அது சட்டத்தின்படி அவர் பார்த்து சாதகமா பண்ணல, சட்டத்தின்படி அவருக்கு அந்த ஒரு தீர்ப்பை கொடுக்கிறார். இப்பவும் அந்த நீதிமன்றம் என்ன கேக்குது, அது எப்படி ஒரு ஆளு மேல அடுத்தடுத்து உங்களுக்கு கேஸ் போட்டுக்கிட்டே இருக்க முடியுது? காவல்துறைக்கு வேற வேலையே இல்லாம சவுக்கு சங்கர்ங்கிற ஒரு மனுஷனை மட்டுமே அவனை பின்னாலேயே ஓடிட்டு
எங்க போறான், யார்கிட்ட பேசுறான், என்ன பேசுறான், டெய்லி அவன் என்னென்ன வீடியோ எல்லாம் பேசுறான், இந்த பேசுறத வச்சு என்னென்ன செக்ஷன்ல எல்லாம் இவனை அரெஸ்ட் பண்ணலாம், இப்படிங்கிறதே ஒரு பொழுதுன்னைக்கு இதே ஒரு பொழப்பா இருக்குங்களா? பெரிய அரசு இயந்திரம் அங்க வேலை பார்த்து இதே ஒரு பொழப்பா. பாத்தீங்கன்னா ஒரு பெண் போலீஸ் காவலர் வந்து அசிங்கமா பேசிட்டார் ஒரு வழக்கு திருச்சியில. அதுதான் இப்ப, அதாவது இந்த 17 வழக்குலேருந்தும் ஜாமீன் கொடுத்தாச்சு, இன்னொரு வழக்கு இருக்கேன்னு ரெடியா இருந்திருக்காங்க. சரி, அந்த இதுக்கும் கேஸுக்கு போ அப்படின்னு திருச்சிக்கு போறப்ப அவங்களும் சொந்த ஜாமீன்ல கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு போலீஸுக்கு மேலேயும் ரெடியா இருக்குதான். அந்த போலீஸை மட்டும் இல்லைங்க, என்னையும் தாங்க அசிங்கமாக பேசினாருன்னு இன்னொரு போலீஸும் ரெடியா. அப்படின்னா இந்த அரசாங்கம் என்ன பண்ணுன்னா, ஒருத்தவன் மேல அவன் வாய் திறந்து பேசிடவே கூடாது. இந்த அரசுக்கு எதிராக எல்லா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலாம் இருக்குது, அவனுக்கெல்லாம் தூக்கி வீசுறோம்ல, அவன்லாம் சொன்ன பேச்சு கேட்டுக்கிட்டு எங்களுக்காக கூவிட்டு இருக்கான்ல, நீ மட்டும் என்ன, நீ இன்னும் 4-5 சேனல் இருக்கானோ எங்களை டெய்லி திட்டுறதே ஒரு வேலையா வச்சிருக்கீங்க, இப்படியெல்லாம் இருந்தால் அவளை ஃப்ரீயெல்லாம் விட முடியாது தம்பி, உங்கள் மேலே கேஸு. இப்போ அவருக்கு குண்டாஸ் போடுற அளவுக்கு வந்திருக்காங்க. என்னன்னா மே மாதம் எலெக்ஷன் வருதுன்னு வச்சுப்போம், அது வரைக்கும் இந்த அரசுக்கு எதிரான குரல் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் ஃபுல்லாக தூக்கி உள்ள வைக்கணும் அப்படிங்கிறது. இதற்கு இப்பொழுது நீதிமன்றம் வந்து ஒரு தலையில ஒரு கொட்டி கேட்பாங்களா? இப்ப நான் அதான் சொல்றேன், இப்ப வெளியில வருவாரு, இந்த தான் எப்படி எல்லாம் அரெஸ்ட் பண்ணோங்கிறத ஒரு நேரேட் பண்ணி அவர் 2 வீடியோ பேசுவாரு. அவர் வாயும் சும்மா இருக்காது. இந்த உதயநிதி, சபரீசன் இதையாவது ஒன்று பேச ஆரம்பிப்பாரு, திரும்ப இன்னும் ஒரு கேஸ். அவர் எப்படியும் ஒரு சில போலீஸ்காரர்கள் ஏன்னா இவரை தனிமை சிறையெல்லாம் வச்சிருக்கிறதாக சொல்றாங்க. இவருக்கு ஏற்கனவே ஸ்டண்ட் இருக்குது, இருதய சிகிச்சை நடந்து ஸ்டண்ட் இருக்குது, டயாபிட்டி இருக்குது, டேப்லெட் எடுத்துக்கணும். ஆனால் இவரை வந்து மருத்துவ உதவி கிடைக்க முடியாம மாதிரி, அதனாலதான் ஆட்கொணர்வு மனு வந்து அவங்க அம்மா போட்டிருக்காங்க. அந்த நேரத்துல அதிக விசுவாசம் திமுகவிற்கு. நான் பாருங்க, சவுக்கு சங்கர் எப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ண தெரியுமா அப்படின்னு ஒரு போலீஸ் சொல்லி ப்ரமோஷனுக்காக ஏதாவது அதிகப்படியாக அவர் போலீஸ் செயல்பட்டுருக்கலாம். அந்த போலீஸை பற்றி இந்த ஆள் ஏதோ பேசதான் போகிறான். அந்த ஆள் வந்து யார் மூலமாக வச்சு அந்த ஆள் திரும்ப ஒரு கேஸ் கொடுக்க போகிறான். அதுக்கும் அரெஸ்ட் நடக்கத்தான் போகுது. ஏன்னா இந்த அரசு அவ்வளவு ஒரு ஜனநாயகத்தை எல்லாம், அதாவது இவங்க பாஜகவை பாசிச பாஜக அப்படின்னு வார்த்தைக்கு வார்த்தை பேசிகிட்டு இருப்பாங்க. உண்மையான மிக மோசமான பாசிச அரசு அப்படின்னா அது திமுக அரசு தான். காரணம், அந்த தலைவரே ஒரு பாசிச சித்தாந்தத்தில் வந்து, ஏன்னா அவருடைய பேரே ஸ்டாலின், நான் சர்வாதிகாரியாக இருப்பேன், இரும்பு கரம் எனக்கு இருக்கிறது அப்படின்லாம் அவர் பேசிட்டு இருக்காரு. அந்த பேருக்கு தகுந்தது மாதிரி இது பாசிச அரசாக செயல்படுகிறது. எந்த விஷயத்துல? இந்த அரசுக்கு எதிராக யாரெல்லாம் பேசுறாங்க, நீ உடனே தீவிரவாதத்தை ஒடுக்க, சட்டம் ஒழுங்கை பேணி காக்க, அப்படி அவர் இருக்காரா அப்படின்னா இல்லை. இந்த அரசுக்கு எதிராக அரசு செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டக்கூடியவர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள் மீது தன்னுடைய பாசிச எண்ணத்தை காட்டக்கூடிய ஒரு சர்வாதிகார போக்கோடு செயல்படக்கூடிய அரசு அப்படிங்கிறது தான் இந்த வழக்கு காட்டுது.